பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். வயிற்றே கிழிக்கணும், பெரிய ஆப்ரேஷன் பண்ணாதாம்மா இது பிழைக்கும், இல்லைன்னா பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். நான் எவ்வளோ லட்சம்னாலும் நான் செலவு பண்ணுறேம்மா, நீ பயப்படாதம்மா. அகிலா எப்படி எங்ககிட்ட வந்ததோ அதேமாரி நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் அவங்க. நான் நேற்று ஃபோன் பண்ணதுக்கு அந்த சார் ஏதோ ஒரு சும்மா பிளேடு பட்டிருக்குமா, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க சார். வினோத் சார் கேட்குறாரு சார் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலாக அனுப்புறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை சார். கழிவு நீர் தான் அடைச்சிருக்கு, ரிமூவ் பண்ணணுன்னு தான் சார் சொன்னாங்க. மற்றபடி எதுவுமே சொல்ல சார். இங்கே போகும்போதே பார்த்தங்க ஐயா, இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அங்கே அனுப்பி விட்டாங்க. ஒரு செல்ல படம் ரெண்டு குழந்தை வச்சுட்டு யாருங்க பார்க்குறது? ஆப்ரேஷன் நடக்கும்போது நான் மட்டும்தான் சார். நான் இருந்தால் அவங்க அப்பா இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் இருந்தாங்க சார். 1,20,000 பணம் கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. 75,000 அட்வான்ஸ் வாங்கினாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சி, 7:30 மணிக்கெலாம் கொண்டு வந்து அனுப்பிட்டாங்க. வார்டு கொண்டு வந்து போட்டாங்க சார். வார்டு கொண்டு வந்து போட்டு 3 நாள் அங்கே இருந்தாங்க. 3 நாள் வயிறு வலி அவங்களால தாங்க முடியல. அதுக்கு பிறகு தான் கடலூர் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொன்னாங்க. அப்புறம் பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. திரும்பவும் கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. திரும்ப வந்து படையப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க சார் அவங்க. அதுக்கு பிறகு தான் செக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஓபிக்கு வந்து எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்த பிறகு நான் கேட்டேன் சார், எதனால் இதுமாரி நடக்குது, நீங்கள் எதுக்கு சார் ஒரு ஹாஸ்பிட்டலாக அனுப்புகிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை சார். கழிவு நீர் தான் அடைச்சிருக்கு, ரிமூவ் பண்ணணுன்னு தான் சார் சொன்னாங்க. மற்றபடி எதுவுமே சொல்ல சார். திரும்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். வயிற்றே கிழிக்கணும், பெரிய ஆப்ரேஷன் பண்ணாதாம்மா இது பிழைக்கும், இல்லைன்னா பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். உங்களை நம்பி தானே சார் நான் வந்தோம், நீங்கள் இதுமாரி செய்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன் சார். திரும்ப அவங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், அந்த சார் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்கள்ட்ட தான் பேசுகிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட. எங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் வெளியிலே உட்காந்துருக்கோம், போனாலும் எங்களை வெளியில் தெருத்து விட்றாங்க. மற்றபடி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அவங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு எங்கெங்கம்மா அவங்கள எட்டு போனாங்க? கடலூர் இட்டு போனாங்க சார். எங்களை மாருதி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனாங்க, பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனாங்க. திரும்பவும் மாருதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆறுபடையப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு வந்தாங்க. இந்த ஆப்ரேஷனில் அவர் செலவு பண்ணுறாரா? ஆமாம் சார். அவங்க நான் எவ்வளோ லட்சம்னாலும் நான் செலவு பண்ணுறேம்மா, நீ பயப்படாதம்மா. அகிலா எப்படி எங்ககிட்ட வந்ததோ அதேமாரி நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் அவங்க. நான் நேற்று ஃபோன் பண்ணதுக்கு அந்த சார் ஏதோ ஒரு சும்மா பிளேடு பட்டிருக்குமா, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க சார். வினோத் சார் கேட்குறாரு சார் என்ன. அந்த சாருக்கு தான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அவங்க அப்படி தான் சார் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சிதம்பரம் போனாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தேன். பித்த போய் கல் இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 2 நாள் இருந்தால் திரும்பி வயிறு வலிக்குதுன்ட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து கடலூர் ஹாஸ்பிட்டலில் இட்டு போனாங்க. அங்கே இட்டு போய் திரும்பி பார்த்து திரும்பி பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் இன்னொரு KR ஹாஸ்பிட்டல் இட்டு போனாங்க. அங்கேயும் பார்க்க முடியலன்ட்டு திரும்பி வந்து அங்கே திரும்பி பாண்டிச்சேரி இட்டு போயிருக்காங்க. அங்கே சுத்தமாக ஒன்றுமே முடியாமல் திரும்பி பாண்டிச்சேரியில் கொண்டு போட்டாங்க ஐயா. இங்கே போகும்போதே பார்த்தங்க ஐயா, இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அங்கே அனுப்பி விட்டாங்க. ஒரு செல்ல படம் ரெண்டு குழந்தை வச்சுட்டு யாருங்க பார்க்குறது? யார் பாப்பா? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் குமராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட காட்டுக்கூடலூர் கிராமத்திலிருந்து 26ஆம் தேதி அகிலா இளவரசன் என்பவர் பித்தப்பையிலே கல் என்பதால் அனுஷியா சிதம்பரம் புறவழி சாலையில் உள்ள அனுஷியா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அனுமதிக்கப்பட்டு 2 நாட்கள் மருத்துவம் எடுத்திருக்கிறார். அந்த மருத்துவத்திலே தவறான அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. அவர் 2 நாட்கள் அறுவை சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பிய பிறகு மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டு அதே மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். சென்ற நிலையில் உடல் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு
அந்த மருத்துவமனை சார்ந்த மருத்துவர் பிரவீன்குமார் அவரே அவரது வாகனத்தில் அழைத்து புதுச்சேரி படையப்பா, ஆறு படையப்பா, இன்னும் சில பிரைவேட் மருத்துவமனைக்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார். அங்கெல்லாம் அவர் உயிரை காப்பாற்ற முடியாது என்று கூறிவிட்டார்கள். எனவே அவர் உடனடியாக அவரை கொண்டு போய் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்க செய்துவிட்டு வந்துவிட்டார். இந்த முதல் சிகிச்சையிலே அவர் தவறான அந்த அறுவை சிகிச்சையிலே தவறான அறுவை சிகிச்சை செய்ததால் அவர் உடல் நலிவு ஏற்பட்டு இறந்து விட்டார். இரண்டாவது சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்கு செல்லும்போது அவரே பொதுமக்களுக்கோ உறவினருக்கோ தகவல் கொடுக்காமல் அவருடைய வாகனத்திலே அவரே அழைத்து சென்று பல்வேறு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார். பலனின்றி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரி மருத்துவமனையில் கொண்டு அனுமதிக்கப்பட்டு விட்டு வந்துவிட்டார். எனவே இப்படி தவறான சிகிச்சை அளித்த அந்த அனுஷியா மருத்துவமனை, சிதம்பரம் புழற்சாலையில் உள்ள அனுஷியா மருத்துவமனை மீதும் அந்த மருத்துவர்கள் மீதும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே அது சம்பந்தமாக மாவட்ட சார் ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக, விசாரணை ஆரம்பிப்பதாக கூறியிருக்கிறார். தவறான மருத்துவ சிகிச்சையை செய்யும் அந்த மருத்துவர்களே அந்த மருத்துவமனையை உடனடியாக தடை விதிக்க வேண்டும். அந்த மருத்துவரை கைது செய்ய வேண்டும். இந்த 2 குழந்தைகளை விட்டு இறந்திருக்கிற அந்த தாய், இந்த 2 குழந்தைகளும் ஏறத்தாழ 3 வயதுக்குள்ளே 4 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகள். அந்த குடும்பத்திற்கு முறையான நீதிக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் இன்று சப் கலெக்டரும் பார்த்து முறையிட்டிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் சந்திக்க இருக்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.